ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் பேக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சில சினிமா அப்டேட் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டர் சூர்யாவோட கங்குவா படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்டேட் வந்தாச்சு. அஃபிஷியலாக பார்த்து சூர்யா அண்ணனோட பர்த்டே ஸ்பெஷலாக 23ஆம் தேதி ஃபஸ்ட்டு சிங்கிளை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் சூர்யா, திஷ்ணா பாண்டே, கோவை சரளா, யோகி பாபு, ரெட்டின் கிங்ஸ்லி இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்துக்கு நம்ம தேவ் ஸ்ரீ பிரசாந்த் டிஎஸ்பி மியூசிக் போட்டிருக்காங்க. ஆஃப்டர் சிங்கம் இந்த படத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா கூட ஒரு காம்போ, அதே மாதிரி சிறுத்தை சிவா பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா கூட நியூ காம்போ தான். கண்டிப்பாக தரமாக இந்த படம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம சிறுத்தை சிவா வேறு மாதிரி இந்த படத்தை வந்து குக் பண்ணிகிட்ருக்காரு. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நம்ம October 10 வந்து இந்த படத்தை வந்து கிளாஷ் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க. கிளாஷ் வந்து ஹெவியாக தான் இருக்கும். கண்டிப்பாக அக்டோபர் ரேஸில் யார் வின் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் தட்டி விடுங்க. ஆக்டர் ஹிப்ஹாப் தமிழாவோட அடுத்த படத்தோட அப்டேட் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கடைசி உலக போர்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு டைட்டில் வச்சுருக்காங்க. இதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் டிசைன் பொறுத்த வரையும் டீசெண்டாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஹிப்ஹாப் தமிழா எந்த மாதிரி இந்த படத்தை வந்து எடுக்க போகிறான்னு சொல்லிட்டு. இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வந்து நம்ம ஹிப்ஹாப் தமிழா தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஹிப்ஹாப் தமிழாவோட அப்டேட் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த படத்தை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே தேட்டரிகளில் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இவங்களும் August 15 ரேஸில் இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் தட்டி விடுங்க. மெட்ராஸ்காரன் படத்தோட ட்ரீசர் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் 24 ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு அஃபிஷியலாக ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணி மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஷான் நிகாம், கலையரசன், ஐஸ்வர்யா தத் இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா காளி மோகன்தாஸ். இவர் பார்த்தீங்கன்னா ரங்கோலி படத்தோட டேரக்டர். இந்த படத்துக்கு நம்ம சான்சியஸ் மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்தை ரொம்ப சீக்கிரமாகவே தேட்டர்களை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்டர் பிருத்திவிராஜோட ஆக்டிங்கில் லாஸ்ட்டு 2 மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தேட்டர்களில் ரிலீஸ் பண்ணாங்க. ஆடு ஜீவிதம், தி கோட் லைஃப். இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓடிடியில், அதாவது நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அவைலபிளாக இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடா சொல்லிட்டு 5 லாங்குவேஜில் இது ஒரு பேன் இண்டியாவாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து இப்போ ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஆக்டர் ஜெயம் ரவியோட ஆக்டிங்கில் பிரதர் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் பார்த்தீங்கன்னா July 20 ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் பண்ணி மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஜெயம் ரவி, பிரியங்கா மோகன், நட்டி, விடிவி கணேஷ், கூல் சுரேஷ் இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க இந்த படத்தெல்லாம். இந்த படத்துக்கு நம்ம எம் ராஜன்ஸ் சொல்லிட்டு ஒரு டேரக்டர் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ஜெயராஜ் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காங்க. ப்ரோமோ பொறுத்தவரையுமே தாறுமாறாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்தை தேட்டர்களில் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணி